வணக்க மகளே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தலவாரா அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அர்ஜுன் அசோகன் தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு சிம்பிளான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லோவர் மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பையன் தன்னோட குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி எப்படி தன்னோட கனவுகளை நோக்கி பயணிக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஜேர்னியை சொல்லக்கூடிய படம். அந்த பையன் தான் அர்ஜுன் அசோகன். இவன் தன்னோட அம்மா அப்பா அண்ட் சிஸ்டரோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்க தங்கச்சி வந்து பக்கத்து வீட்டு ஆட்டோக்காரரோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அங்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ரெவென்யூ அப்படின்றது இருக்கிறது இல்லை. அதாவது அவங்க அப்பாவுமே பாத்தீங்கன்னா சினிமான்னு சுத்திட்டு இருப்பாரு. அண்ட் பையனுக்குமே சினிமா மேல மோகம் அப்படின்றது அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ சின்னதா வந்து சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த குடும்பத்தோட ஒரு கான்ஸ்டன்ட் இன்கம் அப்படின்னா வந்து அது தேவதர்ஷினி கிட்ட இருந்து தான். அவங்க வந்து தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில நம்ம ஹீரோக்கு வந்து சினிமால நடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கு. இருந்தாலும் அவருக்கு கேமராவை ஃபேஸ் பண்றதுல தயக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் அவரோட மெடிக்கல் கண்டிஷன், விட்டிலிகோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அதாவது ஸ்கின்ல இந்த வெண்புள்ளி மாதிரி ஒண்ணுல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு. தன்னோட இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தாண்டி எப்படி இவர் வந்து தன்னோட கனவுகளை நோக்கி பயணிக்கிறாரு அண்ட் இவரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, லவ் லைஃப் எப்படி போகுது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவரோட கனவுகளை அச்சீவ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இதே மாதிரியான ஒரு கதை களத்துல நீங்க ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்தை கூட பார்த்திருக்கலாம். அதுலயுமே ஹீரோக்கு முகத்துல ஒரு தழும்பு இருக்கும். அதை தாண்டி ஹீரோவாக ட்ரை பண்ணுவாரு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரியாலிட்டியா நிறைய விஷயங்களை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த லொக்காலிட்டியை காட்டின விதம், அவங்க குடும்ப சூழல், அவங்களோட வாழ்வியல், இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த சீன்ஸுமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஆல்சோ லவ் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவான கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இதுல வந்து நம்ம ஹீரோயினை காட்டியிருப்பாங்க. அண்ட் தேவதர்ஷினியோட கேரக்டர் அப்படின்றதும் ஒரு பவர்ஃபுல்லா எழுதப்பட்ட கேரக்டரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த லாஸ்ட் ஆடிஷன் சீன் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் அசோகன் அதில் நல்லாவே பண்ணியிருந்தாரு. பட் என்னன்னா அர்ஜுன் அசோகனுக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை ஆடியன்ஸ்க்கு வரணும்ல, அதுக்கான காட்சிகள் அப்படின்றது இதுல போதுமான அளவு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த ஷார்ட் பிலிமா இருக்கட்டும், மற்ற ஆடிஷன் சீன்ஸா இருக்கட்டும் ரொம்பவே நார்மலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே நிறைய கான்ஃபிளிக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு நீட்டான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, கிளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.